ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ லைவ் ஆகிடுச்சுல்ல? ஸோ விசிபிளாக இருக்குல்லப்பா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? ஸோ ஒரு முறை செக் பண்ணிட்டோம்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், லைவ் ஆகிடுச்சு. நம்மளோட பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் அப்படின்ற ஏரியா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளியர் தானே? ஸோ போவோமா? ஓகே. ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோவில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், ஆடியோ வீடியோ கிளியர். ஸோ இன்றைக்கி நம்ம பவர் சிஸ்டம் கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். லைவ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மைசெல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம பார்த்தோம்னா ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ், பர்டிகுலராக இந்த அப்டேட்டட் சிலபஸ்க்கான கிளாஸஸ் நம்ம போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். சார், நம்ம கோர்ஸில் கிளாஸஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸ். ஒருவேளை உங்களால் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்ற பட்சத்தில் ஸோ அதை நீங்கள் ரெக்கார்டாக பார்த்துக்கலாம். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். கோர்ஸோட வேலிடிட்டி 2 years. பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே அவைல் ஆகிடும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இதுதான் நம்மளோட கிவன் ஷெடியூல். ஸோ இந்த ஆஸ் பர் த ஷெடியூல் பிரகாரம் தான் நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும். சார், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபால்ட் பார்த்துருந்தோம். ஸோ அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். அதில் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு நேற்று நம்ம முடிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக என்னோட சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பொதுவாக என்னோட எல்எல் ஃபால்ட்டு, எல்ஜி ஃபால்ட்டு, டபுள் கிரவுண்ட் ஃபால்ட்டு இது எல்லாமே அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டில் என் சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்காது, அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ என் சிஸ்டம் அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட். அதுவே என்னோட டியூரிங் த ஃபால்ட்டி கேசஸில் என் சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபால்ட்டை நான் பேலன்ஸ்டு ஃபால்ட் ஆர் சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரிபிள் எல் ஃபால்ட்டு நேற்று நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரிபிள் லைன் ஃபால்ட்டு, லைன் டு லைன் ஃபால்ட். ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு ஃபால்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த ஃபால்ட் நடக்கிறப்போ என் சிஸ்டமில் இருக்கிற எல்லா ஃபேஸஸ் கரண்ட்டும் சேமாக இருக்கும். கிளியரா? ஸோ இது இஸ் ஈக்குவல் டு ஃபால்ட் கரண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு பேலன்ஸ்டு சிஸ்டம்னா தெரியும்ல. ஸோ எல்லா ஃபேஸஸ்லையும் சேம் கரண்ட் போச்சுன்னா ஸோ அந்த சிஸ்டமை தான் பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தேர்ஃபோர் இது ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம் தான். ஆனால் இந்த கரண்ட்ன்றது பேலன்ஸ்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ரேட்டடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இந்த கரண்ட்டு ரேட்டடை விட அதிகமாக தான் இருக்கும். எஸ், இது ஒரு ஃபால்ட்டி கண்டிஷன் தான். கிளியரா? இது என்னோட ஃபால் கண்டிஷன் தான். பட் இதில் என்ன இருக்கும்னா, இந்த இடத்துல சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்கனால இது சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? சிமெட்ரிக்கல் ஃபால்ட் இல்லைன்னா பேலன்ஸ்டு ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியரா? ஸோ இதோட ஃபால்ட் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். வென்எவர் சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரே ஒரு சீக்வன்ஸ் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் சீக்வன்ஸ். சரி, என் சிஸ்டம் பேலன்ஸ்டாக இருந்தால் ஒரே ஒரு காம்பனன்ட், அதுவே அன்பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நமக்கு 3 சீக்வன்ஸ் காம்பனன்ட் இருக்கும். அதுலேயும் நியூட்ரல் ஆயிருந்துச்சுன்னா, கிரவுண்ட் ஆயிருந்துச்சு, ஃபால்ட் கிரவுண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த கேசஸில் தான் நமக்கு 0 சீக்வன்ஸ் காம்பனன்ட் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ஒரு ஃபால்ட்டு பேலன்ஸ்டாக இருக்கிறப்போ we have only பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனன்ட். கரெக்டாக? இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனன்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த கரண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தட் இஸ் ஃபால்ட் கரண்ட், தட் இஸ் IR1. ஸோ தட் இஸ் E டிவைடட் பை 3E டிவைடட் பை Z1 ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதுதான் என்னோட 3E டிவைடட் பை Z1 ஈக்குவலண்ட். சார், இது என்னோட சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டான ட்ரிபிள் எல் ஃபால்ட்டுக்கு நேற்று நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ கிளியரா? இது வரைக்கும் நம்ம டெரைவ் பண்ணோமா?
ஸோ IF is equivalent to IR1 is equivalent to E divided by Z1 equivalent. எனக்கு பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ஈக்குவலன்ட் மட்டும்தான் இருக்கும். சார் ஒருவேளை உங்களுக்கு ஃபால்ட் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்க, நீட் டு ஆட் ஃபால்ட் இம்பிடன்ஸ். ஓகே, ஸோ ஃபால்ட் இம்பிடன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா இதோட நியூட்ரல் வோல்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நியூட்ரலில் கரண்ட் போகாது, ஏன்னா இந்த ஃபால்ட் கிரவுண்ட் ஆகலை. கிளியரா, இந்த ஃபால்ட் இஸ் நாட் அட் ஆல் கிரவுண்டட். அப்போ தேர்ஃபோர் இதோட நியூட்ரல் வோல்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் 0. ஸோ நியூட்ரல் வோல்டேஜ் இஸ் 0 பிகாஸ் நியூட்ரல் கரண்ட் இஸ் 0. அடுத்ததா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா ஷார்ட் சர்க்யூட் MVA டெரைவ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இவனுக்கான ஷார்ட் சர்க்யூட் MVA. ஸோ இந்த கேஸில் எவ்வளோ MVA ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னா MVA பேஸ் டிவைட் பை Z1 ஈக்குவலன்ட் மட்டும்தான். ஸோ கிளியரா, ஏன்னா இங்கே எனக்கு Z1 ஈக்குவலன்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ மற்ற ஃபால்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே பார்த்துருப்போம். ஸோ MVA டிவைட் பை Z1 + Z2 + Z0 அப்படின்னு இருந்துச்சுன்னா லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கிளியரா, இது நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் ட்ரிபிள் லைன் ஃபால்ட். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ட்ரிபிள் லைன் ஃபால்ட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு. ஸோ இதுவுமே ஒரே சேஞ்ச் கூட ஆகாது, ஏன்னா இந்த ட்ரிபிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுமே இட் இஸ் அகெயின் அ பேலன்ஸ்டு ஃபால்ட்டு. அப்போ அதுலேயும் ஒரே ஒரு காம்பனன்ட் தான் இருக்கும். அதுக்கான ப்ரொசீஜரும் இதே தான். இப்போ பாருங்க, லைன் 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 கிரவுண்ட் ஃபால்ட். இது வந்து ட்ரிபிள் லைன் கிரவுண்ட் ஃபால்ட். ஸோ இந்த கேஸில் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா எஸ், ஓகேங்களா. ஸோ இது என்னோட ஜெனரேட்டர், என்னோட 3 ஃபேஸஸ். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ட்ரிபிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால் அக்கர் ஆகுது. ஓகேங்களா, இது என்னோட ட்ரிபிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால். அந்த ஜெனரேட்டரை நம்ம என்ன பண்ணியிருப்போம்ப்பா, ஜெனரேட்டர் எப்பவுமே நமக்கு கிரவுண்டாக இருக்கும். கிளியரா? எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், இந்த முறை என்னோட ஃபால்ட்டு கரண்ட் இது தான். ஸோ கிளியரா, இந்த கேஸில் என்னோட ஃபால்ட் கரண்ட் இது தான். இந்த கேஸில் ஃபால்ட் கரண்ட் என்ன? திஸ் இஸ் IR, IY, IB. ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் IR + IY + IB தட் இஸ் நோன் ஆஸ் ஃபால்ட் கரண்ட். ஸோ புரியுது தானே? இந்த கேசஸில் IR + IY + IB இந்த 3 கரண்ட்டோட அடிஷன் தான் நம்மளோட ஃபால்ட் கரண்ட்டு. ஸோ அடுத்ததா இந்த கேஸ்லையுமே என்னப்பா, திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு ஃபால்ட் தான். திஸ் இஸ் பேலன்ஸ்டு ஃபால்ட். இல்லைன்னா இன்னொரு ஃபால்ட் சொல்லுவோம், சிமெட்ரிக்கல் ஃபால்ட். ஸோ வென்எவர் சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு அப்படின்னு சொன்னோம்னாலே அதில் ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கும். ஹியர் வி ஹாவ் ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்பனன்ட். ஸோ அப்போ இவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலாமா? எஸ், இங்கே நம்ம எழுதணும் பார்த்தீங்களா, அதே தான் சார். இங்கே நோ சேஞ்ச். இங்கே நம்ம எழுதணும்னா ஸோ அங்கே நம்ம சால்வ் பண்ண மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதி சால்வ் பண்ணால் இங்கே எனக்கு அதே எக்ஸ்பிரஷன் தான் வரும். ஸோ IF is equivalent to IR1 is equivalent to ER1 divided by Z1 equivalent. ஓகேங்களா? ஸோ ER1 divided by Z1 equivalent. அவ்வளவுதான் சார். ஸோ இதுதான் என்னோட கிவன் ஃபால்ட் கரண்ட்டு. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இதோட ஷார்ட் சர்க்யூட் MVA கேட்டாங்கன்னாலும் அதே தான், முன்ன நம்ம பார்த்த அதே கேஸ் தான். ஓகேங்களா? ஷார்ட் சர்க்யூட் MVA is MVA divided by Z1 base. சார் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னோட சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பவர் சிஸ்டமில் நம்ம வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸை வச்சுருப்போம்.
ஸோ ஒரு சர்க்யூட் பிரேக்கரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த சர்க்யூட் பிரேக்கருக்கு ஒரு ரேட்டட் கரண்ட் இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர் எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த சர்க்யூட் பிரேக்கரோட பிரேக்கிங் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சர்க்யூட் பிரேக்கரோட பிரேக்கிங் கரண்ட்டை எப்பவுமே நம்ம எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம், எதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த கேஸில் இருக்கிற இந்த ஃபால்ட் கரண்ட் தான் இஸ் கால்ட் ஆஸ் அ சர்க்யூட் பிரேக்கரோட பிரேக்கிங் கரண்ட். ஓகேங்களா, இந்த கரண்ட்டை தான் நான் என்னவா எடுத்துக்குவேன்னா, ஸோ பொதுவாக ட்ரிபிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கரெக்டாக, இது டிரான்சியன்ட் கரண்ட் அப்படின்னும் சொல்லலாம், சப்ட்ரான்சியன்ட் கரண்ட் அப்படின்னும் சொல்லலாம். சப்ட்ரான்சியன்னா ஃபர்ஸ்ட் பீரியட். கிளியரா, இது என்னோட ட்ரிபிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டோட சப்ட்ரான்சியன்ட் கரண்ட்டுப்பா. ஓகேங்களா, ஸோ திஸ் கரண்ட் இஸ் considered as a braking current for the circuit breaker. It is taken as the braking current. இந்த வேல்யூவை தான் என்னோட சர்க்யூட் பிரேக்கரோட பிரேக்கிங்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்துச்சுன்னா என் சர்க்யூட் பிரேக்கர் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். இட் இஸ் த பிரேக்கிங் கரண்ட் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். இல்லைன்னா ரேட்டிங் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ரேட்டிங் கரண்ட் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ ரேட்டிங் கரண்ட் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர், இதுதான் நம்ம என்னோட ரேட்டிங் கரண்ட் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா, ஸோ இதுதான்ப்பா என்னோட அப் டு எல்லா ஃபால்ட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இதோட என்னோட மொத்த ஃபால்ட்டும் நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும்னா, ஃபால்ட் கரண்ட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபார் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டாக இருந்தால் என்ன சார், 3E டிவைட் பை Z0 Z1 Z2 கரெக்டாக, Z1 ஈக்குவலன் Z2 ஈக்குவலன் Z0 ஈக்குவலன். ஸோ அடுத்தது எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபேஸஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம், IR0 ஈக்குவலன் டு IR1 இஸ் ஈக்குவலன் டு IR2. கிளியர், ஆல் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. அடுத்ததா VR இஸ் 0 கரெக்டாக, ஆல் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம். இதை யூஸ் பண்ணி நான் என்ன சொல்லுவேன்னா VR0 ப்ளஸ் VR1 ப்ளஸ் VR2 அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆல் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம் எல்ஜி ஃபால்ட்டுக்கு சொல்கிறேன். எல்லா சீக்வன்ஸ் கரண்ட்டும் சேம், அட் த சேம் டைம் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் வில் பி 0, சம் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜ் வில் பி 0. ஸோ இங்கே பாருங்க, VR 0னா VR எப்படி எழுதலாம், VR0 ப்ளஸ் VR1 ப்ளஸ் VR2ன்னு எழுதலாம். அப்போ VR 0னா இதோட ஹோல் அடிஷன் வில் பி 0. அப்போ சம் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜ் இஸ் 0. ஓகேங்களா, இது இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட். மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ கீழே இருக்கிறது என்னோட அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. த சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம் அண்ட் சம் ஆஃப் சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேம். சீக்வன்ஸ் கரண்ட் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன். அடுத்ததாக சீக்வன்ஸ் வோல்டேஜோட அடிஷன் 0வாக இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இது எல்ஜி ஃபால்ட்டு. ஸோ எல்எல்ஜி ஃபால்ட்டில் அடுத்து நான் இந்த விஷயம் சொல்லியிருப்பேன். இதில் வந்து சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் சேமாக இருக்கும். VR1 ப்ளஸ் VR ஈக்குவலன் டு VR2. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்ஜிக்கு. கிளியரா, எல்எல்ஜியில் பார்த்தீங்கன்னா என்னோட VR0 ஈக்குவலன் டு VR1 ஈக்குவலன் டு VR2வாக இருக்கும். சேம் IR ஈக்குவலன் டு 0வாக இருக்கும். ஸோ IR 0வாக இருக்கனால IR0 ப்ளஸ் IR1 ப்ளஸ் IR2 இஸ் ஈக்குவலன் டு 0வாக இருக்கும். ஸோ இப்போது இந்த கேஸில் சம் ஆஃப் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம், சீக்வன்ஸ் கரண்ட்ஸோட சம்மேஷன் சேம். ஜீரோ சேம் கிடையாது. சம் ஆஃப் சீக்வன்ஸ் கரண்ட் ஆர் 0. ஓகேங்களா, இது என்ன, சீக்வன்ஸ் வோல்டேஜ் ஆர் சேம். கிளியரா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த ரெண்டு நோட்ஸ் நம்ம உங்களுக்கு எல்ஜிக்கும் எல்எல்ஜிக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தாண்டி போச்சுன்னா நமக்கு ட்ரிபிள் லைன் ஃபால்ட் வந்துடும். ஸோ ட்ரிபிள் லைன் ஃபால்ட்டுன்றது சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றது எல்லாமே அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு. ஓகேங்களா? அப் டு திஸ் சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபியூ ப்ராப்ளம்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னா இன்னும் நமக்கு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ போகலாம்ல. ஸோ ஒன்று ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். A generating station having a 4 identical generators which are connecting to a common bus. Which are connecting to a common bus. The impedance of each generator is 0. Okay, which are connected to a common bus. The rating of each generator is 250 MVA. The rating of each generator is 250 MVA, 13.2 kV. ஓகேங்களா? ஸோ இதோட ஜெனரேட்டரோட பவர் அண்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா த ஷார்ட் சர்க்யூட் MVA ஆஃப் அ சிமெட்ரிக்கல் ஃபால்ட் ஆன் த காமன் பஸ் பார் இஸ் 2000 MVA. அடுத்ததா இன்னொரு ஸ்டேட்மெண்ட், த ஷார்ட் சர்க்யூட் MVA கொடுக்குறாங்க. த ஷார்ட் சர்க்யூட் MVA ஆஃப் அ சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபால்ட்டா? சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு. ஓகேங்களா? the short circuit MVA of a symmetrical fault on the common bus bar is 2000 MVA. ஓகேங்களா? என்னோட ஷார்ட் சர்க்யூட் MVA உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் MVA எந்த ஃபால்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? என்னோட சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னோட சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அக்கர் ஆகிறப்போ அந்த சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டோட ஷார்ட் சர்க்யூட் MVA வந்து 2000 சொல்கிறாங்க. அடுத்ததா த இம்பிடன்ஸ் ஆஃப் ஈச் ஜெனரேட்டர் இன் பர் யூனிட் இஸ். ஸோ இம்பிடன்ஸ் ஆஃப் ஈச் ஜெனரேட்டர் இன் பர் யூனிட் கேட்குறாங்க. தென் impedance of each generator in per unit is. ஸோ என்னோட ஈச் ஜெனரேட்டருக்கான பர் யூனிட் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் எத்தனை ஐடென்டிக்கல் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஐடென்டிக்கல் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. சி அப்போ திஸ் இஸ் வாட் ஜெனரேட்டர் 1, same generator 2, generator 3, generator 4. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 ஜெனரேட்டர்ஸ் தான் எனக்கு காமன் பஸ் பாரோட கனெக்ட் ஆகிருக்கு, காமன் பஸ். ஸோ இங்கே எனக்கு என்ன நடக்குதுன்னா இஸ் அக்கரிங் அ சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு. இங்கே பாருங்கள், சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு. சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னா என்ன ஃபால்ட்டுப்பா? தட் இஸ் 3 phase ஃபால்ட்டு. கிளியரா? சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னா நம்மளோட 3 phase ஃபால்ட்டு. ஓகேயா? அப்போ 3 phase ஃபால்ட்டு நடந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஃபால்ட்டு நடந்திருந்தப்போ அதோட ஷார்ட் சர்க்யூட் MVA 2000 MVA அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அந்த ஷார்ட் சர்க்யூட் நடக்கிறப்போ அதோட MVA என்னன்னா தட் இஸ் 2000 MVA அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஷார்ட் சர்க்யூட் MVA ஃபார் த சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா தட் இஸ் E divided by Z1 equivalent. ஓகேங்களா? த ஷார்ட் சர்க்யூட் MVA இஸ் E divided by Z1 equivalent. இதுதான். கிளியரா? ஸோ E divided by E கிடையாது, திஸ் இஸ் MVA.
E divided by Z1 equivalent na fault current. Clear? E divided by Z1 equivalent என்றது எதுன்னா fault current represent பண்ணுது. So இப்போ short circuit MVA வேணும்னா MVA divided by Z1 equivalent. சரி இதை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 3 வராது சார். கிளியரா? ஸோ நம்ம அதுதானே ஃபஸ்ட்டு எழுதியிருப்போம். ஸோ ஒருவேளை இங்கே நம்ம 3 போட்டிருந்தோம்னா 3 வராது. ஓகேங்களா? MVA by Z1 equivalent தான், இங்கேயுமே E divided by Z1 equivalent தான். ஸோ என்னோட லைன் ட்ரிபிள் லைன் ஃபால்ட்டாக இருந்தாலும் ட்ரிபிள் லைன் G ட்ரிபிள் LG ட்ரிபிள் L இருந்தாலும் ட்ரிபிள் LG இருந்தாலும் இதுதான் ஃபால்ட் கரண்ட். ஓகே, ஸோ நேற்று நான் இதை டெரைவ் பண்ணியிருப்பேன். இங்கே 3E வராது. E அதாவது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ்லேருந்து இதை டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ E divided by Z1 equivalent. கிளியரா? ஸோ ஒருவேளை ஃபால்ட் இம்பிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா ZF, ஃபால்ட் இம்பிடன்ஸ் கொடுத்தா ZF, அப்படி கொடுக்காத பட்சத்தில் E divided by Z1 தான். MVAவும் அதுதான், MVA divided by Z1 equivalent தான். கிளியரா? இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 3 நம்ம தவறி போட்டாலும் தட் இஸ் ராங். 3 நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ MVA ஷார்ட் சர்க்கியூட் MVA equivalent to MVA by Z1. ஸோ இங்கே MVA என்னன்னு சொல்கிறாங்க, அந்த கிவன் கொஷினோட மெஷின் MVA இஸ் 250. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் 250. Z1ஓட ஈக்குவலன் நமக்கு கொடுத்துருக்காங்க, தெரியாது அடுத்ததா. பட் இதோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்க்கியூட் MVA எவ்வளவுன்னா தட் இஸ் 2000. கரெக்டா? அப்போது Z1 ஈக்குவலண்ட்டை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 250 டிவைடட் பை 2000. கரெக்டாக இருப்பீங்க. அடிச்சிங்கன்னா 125 டிவைடட் பை 1000 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ விச் இஸ் என்னப்பா 0.125. ஓகே, ஸோ 0.125 அப்படின்றது என்னோட Z1ஓட ஈக்குவலண்ட். ஓகேயா? இப்போது இங்கே கிடைச்சது Z1 கிடையாது, that is Z1 equivalent. இந்த given questionல என்ன கேக்குறாங்க பாருங்க. இந்த given questionல the impedance of each generator Z1 கேக்குறாங்க. Z1 தனியா கேக்குறாங்க. ஜெனரேட்டர் 1 ஓட Z1 என்னங்க, ஜெனரேட்டர் 2 ஓட Z1 என்ன அப்படின்றது இண்டிவிஜுவல் ஜெனரேட்டர்ஸ்க்கு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நமக்கு என்ன சார் தெரியும்னா இதோட ஈக்குவலன்ஸ்க்கு எனக்கு வேல்யூ தெரியும். த ஈக்குவலன் இம்பிடன்ஸ் ஃபார் த 4 parallel generator Z1 equivalent is what? 0.125 per unit. So இப்போ Z1 equivalent என்னப்பா? This is Z1, Z2, Z3, Z4. அதாவது 4 ஜெனரேட்டர்ஸ் பேரலாக இருக்குல்ல. ஸோ இப்போ எல்லாத்தோட இம்பிடன்ஸும் நான் டேக் Z-ஆக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐடென்டிக்கலாக தான் எடுத்துக்குவோம். அப்போது இதோட ஈக்குவலண்ட் வந்து என்னவா இருக்கும்னா, இதோட ஈக்குவலண்ட் என்னவா இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சேம் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? Z/4. அவ்வளோதான். Z1 ஈக்குவலண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், அடுத்ததாக அது எத்தனை முறை ரிப்பீட் ஆகுதுன்றதை டிவைடில் போடணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ என்ன அது பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ Z1/4 is equivalent to 0.125 is equivalent to 0.125. ஸோ அப்போ என்னோட Z1ன்றது தான் இம்பிடன்ஸ் ஆஃப் ஈச் ஜெனரேட்டர், Zன்றது தான் இம்பிடன்ஸ் ஆஃப் ஈச் ஜெனரேட்டர். ஸோ கிளியரா? ஸோ இப்போ இது என்னப்பா வரும்? 4 into 0.125. 0.125 into 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் we will get 0.5 per unit. ஓகே, ஸோ இது இம்பிடன்ஸ் ஆஃப் ஈச் ஜெனரேட்டர். கிளியரா? இதுதான் என்னோட இம்பிடன்ஸ் ஆஃப் ஈச் ஜெனரேட்டர். ஸோ இது ஈஸி தானேப்பா, இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஷினை டஃப்பாக கேட்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் தானே நமக்கு கேட்பாங்க. ஷார்ட் சர்க்கியூட் MVA கொடுத்துருக்காங்க, அடுத்ததா அதை யூஸ் பண்ணி Z கேட்குறாங்க. இம்பிடன்ஸ் ஆஃப் ஈச் ஜெனரேட்டர், இந்த ஒரு ஜெனரேட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜெனரேட்டரோட இம்பிடன்ஸ் தான் தட் இஸ் 0.5 per unit. ஸோ இந்த மாதிரி 0.5 per unitல இருக்கிற 4 ஜெனரேட்டர்ஸ் பேரலல் ஆனதுனால Z1 ஈக்குவலன் 0.125 மாறி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஷின்ஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ். A short circuit fault on the generator results
results are shown below. ஓகேங்களா, ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடந்திருக்கு நமக்கு. ஸோ அதோட ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டோட ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி அது என்ன ஃபால்ட்டுன்றதை அவங்க கொஷினில் கேட்க போகிறாங்க. ஸோ வி ஆர் நாட் ஈக்குவலன் டு 0.72 at an angle of ஷார்ட் சர்க்யூட் MVA ஃபார்முலா ஃபால்ட் டைப்ஸ் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுமா? ஆமாம், டிஃபர் ஆகிருக்குல்ல. நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே ஷார்ட் சர்க்யூட்டோட ஃபார்முலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவே எல்ஜி ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் MVA which is 3 MVA divided by Z1 plus Z2 plus Z0 equivalence. இது எல்லாமே equivalence. ஓகேங்களா, ஸோ அதுவே நமக்கு LL ஃபால்ட் வந்துச்சுன்னா that is √3 times of MVA அப்படின்னு வரும். √3 times of MVA இங்கே Z1 equivalent plus Z2 equivalentோட முடிஞ்சிடும். ஸோ LL ஃபால்ட்டுக்கு நான் உங்களுக்கு இப்போ டெரைவ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபால்ட்டுக்கும் ஷார்ட் சர்க்யூட் MVAலும் நமக்கு சேஞ்சஸ் வரும். அடுத்ததாக என்னோட ஃபீல்டு ஃபால்ட் கரண்ட்லேயும் எனக்கு சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஒரு வேளை அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குற பட்சத்தில் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். 0.72 at an angle of 0 degree. ஓகேங்களா, ஸோ வி ஆர் நாட் ஜீரோ சீக்வன்ஸோட வோல்டேஜ். இது வந்து ஜீரோ சீக்வன்ஸோட வோல்டேஜ். புரியுதா? ஜீரோ சீக்வன்ஸ் வோல்டேஜ். ஸோ அடுத்ததா அப்போ நெக்ஸ்ட்டு என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ் VR1. ஓகேங்களா, பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ் என்னன்னா 0.4 at an angle of 180 degree. அடுத்ததா VR2 நெகட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ் இஸ் 0.32 at an angle of 180 degrees. ஓகேங்களா, the short circuit fault is given below. The short circuit fault on generator is dash. So A LG fault. So B LL fault. அடுத்ததா next C LLG fault. அடுத்ததா LLL fault. ஓகேங்களா, ஸோ இதுதான் என் கிவன் கொஷின். இப்போது இந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இந்த கேஸில் என்னோட ஃபால்ட்டு சீக்வன்ஸ் வோல்டேஜஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். when neutral ground is not there, ground இல்லாமல் போச்சுன்னா fault is not grounded. அப்போ என்ன ஆகும்? ஸோ ஜீரோ சீக்வன்ஸ் இஸ் டெஃபினட்டாக ஜீரோ. ஓகேயா, ஜீரோ சீக்வன்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஆகலை அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஃபால்ட் கிரவுண்ட் ஆகலைன்றது என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் சொல்ல முடியும். இங்கே பாருங்க, ஜீரோ சீக்வன்ஸோட வேல்யூ ஜீரோவா? ஜீரோ சீக்வன்ஸோட வேல்யூ ஜீரோவா? இங்கே நமக்கு ஜீரோவா இருக்கு? நோ, we have 0.72 at an angle of 0 degree. அப்போ therefore டெஃபினட்டாக இந்த ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஆகாமல் இருக்காது. ஓகேங்களா, கிரவுண்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து கிரவுண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஜீரோ சீக்வன்ஸ் இருந்திருக்காது. பட் இந்த கிவன் கொஸ்டினில் we have zero sequenceனா we have zero sequence. அப்போ டெஃபினட்டாக இந்த ஃபால்ட் வந்து ஸோ எனக்கு லைன் டு லைன் ஃபால்ட்டாக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ லைன் டு லைன் ஃபால்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இட் ஹேஸ் ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டு தானே? கிரவுண்ட் ஆகாததுனால ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்காது தானே? ஸோ இங்கே என்னோட சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இவன் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, அடுத்ததா சார் இது வந்து LLL ஃபால்ட்னா என்ன ஃபால்ட்? திஸ் இஸ் சிமெட்ரிக்கல். ஓகே, இவன் வந்து சிமெட்ரிக்கல் ஃபால்ட். சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, we have zero sequence, பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ்.
அப்போ டெஃபினட்டாக என்னோட பேலன்ஸ்டு ஃபால்ட்டு கிடையாது. இங்கே இருக்கிற ஃபால்ட்டு என்ன ஃபால்ட்டு கிடையாதுன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பேலன்ஸ்டு ஃபால்ட்டு. ஏன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கணும் பேலன்ஸ்டு ஃபால்ட்டில். இந்த ஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா we have the positive sequence component and negative and 0. அப்போ தேர்ஃபோர் டெஃபினட்டாக இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நீங்கள் போடவே கூடாது. ஓகேங்களா? அது என்ன ஃபால்ட்டுன்னா உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் இது ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். அடுத்ததா சார் நம்ம என்ன பார்த்தோம், எல்ஜி ஃபால்ட்டில் நான் உங்களுக்கு எழுதுனேன் பாருங்க. ஸோ எல்ஜி ஃபால்ட் பாருங்க, திஸ் இஸ் வாட் எல்ஜி ஃபால்ட்டா. எல்ஜி ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், இன் எல்ஜி ஃபால்ட் ஆல் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம். சீக்வன்ஸ் கரண்ட்டை பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சீக்வன்ஸ் கரண்ட் கொடுத்துருக்காங்களா, சீக்வன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே தே கேவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ். இது எல்லாமே சீக்வன்ஸ் வோல்டேஜ்ப்பா. இதனோட நெகட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ். ஸோ இது என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வோல்டேஜ், இது என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் வோல்டேஜ். ஸோ அப்போ சீக்வன்ஸ் வோல்டேஜஸை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஸோ சம் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜ் இஸ் ஜீரோ, தென் த ஃபால்ட் இஸ் செட் டு பி எல்ஜி ஃபால்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சம் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் வோல்டேஜ் இஸ் ஜீரோ, then the fault is known as line to ground fault. ஒரு fault line to ground fault இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இதை derive பண்ணியிருப்போம். நீங்கள் போய் பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷனை நான் உங்களுக்கு LG faultல கூட எழுதியிருப்பேன். So when it is a LG fault, VR is 0 அப்படின்னு சொல்லியிருப்பேன். So VR0 plus VR1 plus VR2, that is nothing but VR. ஓகே, இப்போ இதோட வேல்யூஸ் நமக்கு இருக்கா? எஸ், இதோட வேல்யூஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இதோட மொத்தத்தையும் ஆட் பண்ணி நீங்க 0 போடுங்க, ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த ஃபால்ட் எல்ஜி ஃபால்ட் தான். ஓகேங்களா? அப்போ செக் பண்றேன் நான். ஸோ இதை செக் பண்றப்போ VR0 என்னப்பா இருக்கு நமக்கு 0.72 ஆங்கிள் 0 டிகிரி. அடுத்ததா 0.4 ஆங்கிள் 180. அடுத்ததா 0.32 ஆங்கிள் 180. இங்க பாருங்க, இவன் ரெண்டு பேரோட ஆங்கிள் 180. ஸோ இவன் ரெண்டு பேரை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெண்டு பேரோட ஆங்கிள் சேமா இருக்குல்ல. இப்போ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.72 at an angle of 180 இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.72 at an angle of 0 இருக்கும். சரி, 0.72ன்றவன் 0 டிகிரியில் இருக்கான். திஸ் இஸ் வாட் 0 டிகிரி, பிகாஸ் இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் லைனு தட் இஸ் 0 டிகிரி. ஸோ இது என்னோட 0.72 at an angle of 0. இந்த வெக்டாரோட லென்த் என்னன்னா 0.72 at an angle of 0 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட் இந்த வெக்டார் கூட ஒரு 0.72 180 டிகிரி ஆட் பண்ணணும். கிளியரா? அதே அளவு ஈக்குவல் வெக்டாரு, பட் ஆனால் இந்த முறை ஆங்கிள் 180. ஸோ 180 இதுதான், சேம் மேக்னிடியூட் தான். ஓகே, ஸோ இவன் என்னோட 0.72 at an angle of 180. இப்போ பாருங்க, இவனும் கேன்சல் ஆகிடுவான். அப்போ டெஃபினட்டாக இவனோட ரிசல்ட்ஸ் எனக்கு என்ன தான் கொடுக்கும்னா 0 தான் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லிடலாம், சார் இந்த மாதிரி வோல்டேஜஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 3 வோல்டேஜ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 0 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. கரெக்டா? ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணுறப்ப 0 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. அது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, சார் இந்த இடத்துல சம் ஆஃப் சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் 0 அப்படின்றது தான் என்னோட மீனிங். ஸோ VR equivalent to VR0 plus இது வந்து சம் ஆஃப் சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் ஆர் 0. Then the fault is LG fault. So அப்போ இந்த fault இந்த given current wave இந்த given voltage expression கொடுக்குறாங்கல்ல, இந்த fault என்ன fault அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is a LG fault, line to ground fault. அடுத்ததா நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, ஈஸி தான். The short circuit current of the generator are given below. The short circuit fault occurs on
generator and its results as results are in the case la IA1 equivalent to 3.5 at an angle of minus 90, IA2 at an angle of 90, so IA0 1.5 at an angle of 90. clear இதான் என் given question. so ஓகேங்களா, இதுதான் இந்த முறை என்னோட ஃபால்ட் நடந்திருந்தப்போ நான் எதை மெஷர் பண்ணியிருக்கேன்னா என்னோட ஃபேஸ் கரண்ட்ஸை மெஷர் பண்ணியிருக்கேன். IA1 IA2 IA0ன்றதுலாம் என்னப்பா, these are the phase currents. then the fault is, so இது என்ன fault அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் A so triple L fault, ஆப்ஷன் B double L fault, ஆப்ஷன் C LG fault, ஆப்ஷன் D LLG fault. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க triple L fault, double L fault, LG fault, LL fault. அகைன் நமக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல பாருங்க, ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கு, நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கு, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கு. அப்போ டெஃபினட்டா இந்த இடத்துல எனக்கு கிரவுண்ட் ஆயிருக்கணும். கிரவுண்ட் இல்லாம இந்த ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் வந்திருக்காது. ஓகேங்களா, இப்படி நீங்க யோசிச்ச உடனே உங்களால ஈஸியா ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சிரும்பா. ஸோ அப்போ உங்களோட அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ 100% இருந்து இப்போ எனக்கு 50%க்கான சான்சஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஜீரோவிலிருந்து நான் 50%-ஆக சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ டெஃபினட்டாக இதில் வந்து கிரவுண்ட் இல்லாமல் ஒரு ஆன்சர்ஸ் வர முடியாது. இங்கே கிரவுண்ட் இல்லை, இவன்லையும் கிரவுண்ட் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏவும் பியும் வராது, ஏன்னா ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்குது. ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருந்துச்சுன்றது எதை மீன் பண்ணுதுப்பா, ஸோ டெஃபினட்டாக அந்த ஃபால்ட் எனக்கு கிரவுண்ட் ஆகிருக்கணும். ஸோ கிரவுண்ட் ஆகாமல் அந்த ஃபால்ட்டில் ஜீரோ சீக்வன்ஸ் வந்திருக்காது. அதனால என்னோட ஆப்ஷன் 1 and 2 ஆர் எலிமினேட்டட். ஸோ ஆப்ஷன் 2, 3ல கிரவுண்ட் இருக்குது, அதனால அதை எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்தது நமக்கு என்ன தெரியும், லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் கரண்ட் மஸ்ட் பி சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேனே பாருங்க. ஸோ லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டாக இருந்தால் சீக்வன்ஸ் கரண்ட் மஸ்ட் பி சேமாக இருக்கணும். இங்கே பாருங்க சீக்வன்ஸ் கரண்ட் சேமாக இருக்கா டிஃபர் ஆகுதான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அடுத்த டிசிஷனை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா the sequence current are same or not, the sequence current are different. அப்போ டெஃபினட்டாக எல்ஜி ஃபால்ட்டு கிடையாது. கிளியரா, அப்போ சீக்வன்ஸ் கரண்ட் சேம் இல்லைப்பா, அதனால அது எல்ஜி ஃபால்ட்டும் கிடையாது. அப்போது ஆன்சர் வந்து ட்ரிபிள் எல்ஜி. நான் உங்களுக்கு ட்ரிபிள் எல்ஜிக்குன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. So in triple LG, sequence voltages are same, sum of sequence currents are 0 அப்படின்னு சொல்லியிருப்பேன். So in triple LG double LG ல பாருங்கப்பா, சாரி, in double LG ல என்னோட சீக்வன்ஸ் வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் என்னோட சீக்வன்ஸ் கரண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 0 வரும். இங்கே பாருங்க, எஸ் இந்த இடத்துல பாருங்க, திஸ் இஸ் வாட் ப்ளஸ் 90 + 90 1.5 2 ஆட் பண்ணீங்கன்னா 3.5 90 டிகிரி, இங்கே 3.5 - 90 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் இங்கே எனக்கு என்ன தெரியுதுன்னா திஸ் இஸ் IR = 0. ஓகேங்களா, அப்போ இது என்ன ஃபால்ட்டு, சம் ஆஃப் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ் ஆர் சேம், IR0 + IR1 + IR2 = 0. அப்போ இந்த ஃபால்ட் இஸ் அ double LG ஃபால்ட். கிளியரா, அப்போ இந்த ஃபால்ட் இஸ் டெஃபினட்டா தட் இஸ் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் தான். ஓகே, இது ஒரு டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் தான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ எப்படி இந்த ஃபால்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லை. ஸோ ஒவ்வொரு ஃபால்ட்டையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்பா. நீங்கள் வந்து ஜீரோ சீக்வன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஜீரோ சீக்வன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதில் வந்து கிரவுண்ட் ஆகிருக்காது. ஆனால் ஜீரோ சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபால்ட்டு கண்டிப்பாக கிரவுண்டாக இருக்கும். அப்போ அடுத்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக சீக்வன்ஸ் வோல்டேஜஸ், சீக்வன்ஸ் கரண்ட்ஸை நீங்கள் செக் அவுட் பண்ணணும். அதை செக் அவுட் பண்ணி நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸை கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியரா, அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. அடுத்ததா இன்னும் ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கூட நமக்கு இதில் கேட்பாங்க.
சார் நீ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த ஃபால்ட் அக்கர் ஆகுது, என் ஜெனரேட்டரில் எப்படி இருக்கும், டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா என் ஜெனரேட்டரோட எண்டு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒரு கொஷின். த சிங்கிள் லைன் டயக்ராம் இஸ் கிவன் பிலோ. The single line diagram is given below. இது del, இது ஸ்டார். ஓகேங்களா, அது டெல்டா வைண்டிங், இது ஸ்டார் வைண்டிங் வித் கிரவுண்டட் டிரான்ஸ்ஃபார்மர்னா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறமா we have the overhead transmission line. ஸோ ஆக்சுவலி இந்த கேசஸில் இந்த ஏரியாவில் தான் எல்ஜி ஃபால்ட் நடக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு எல்ஜி ஃபால்ட் நடக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததா when the fault looking from the generator side, the fault can be treated as. ஸோ இப்போ இந்த ஃபால்ட்டை இங்கிருந்து நம்ம பார்க்குறோம். when the fault is looking from the generator side, the fault can be treated as. ஓகேங்களா, ஸோ இப்போது என்னோட ஜெனரேட்டர் சைடில் இதை நீங்கள் பார்க்குறப்போ, ஸோ இது என்ன பர்டிகுலர் ஃபால்ட்டாக வரப்போகுது சார், இங்கே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபால்ட் இருக்கான் பாருங்கள், இந்த ஃபால்ட் வந்து கிரவுண்ட் ஆகிருக்கான், ஒரு லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். இந்த லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும், எஸ் இது இப்படியே எனக்கு சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ என்னோட லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டோட ஃபால்ட் கரண்ட் என்ன ஆகும்னா இது இப்படியே தான் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இங்கே அக்கறான என்னோட இந்த லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு என் ஜெனரேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டாக எனக்கு தெரியாது. ஓகேங்களா, அது ஒரு லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டாக தெரியாது. பட் ஸ்டில் இந்த ஜெனரேட்டர் என்ன நடக்குதுன்னா ஃபால்ட்டு கரண்ட்டை சப்ளை பண்ண தான் போகுது. எப்போ ஃபால்ட்டு நடந்தாலும் ஸோ ஃபால்ட்டு கரண்ட்டான ரியாக்டிவ் பவரை எனக்கு சப்ளை பண்ண தான் போகுது. அந்த ரியாக்டிவ் பவரில் என்ன இருக்குன்னா, ஸோ என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்கும், சேம் ஆஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் இருக்கும். கிளியரா, ஏன்னா என் ஜெனரேட்டர்ல கிரவுண்ட் வழியா இருந்தால் தான் ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் வர முடியும். ஓகேயா, ஸோ கிரவுண்ட் இங்கே இல்லைப்பா. இந்த இடத்துல பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இங்கே டெல்டா கனெக்ஷனாக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வரைக்கும் என்னோட கரண்ட் ஃபால்ட் கரண்ட் வர முடியும், எல்ஜி கரண்ட்டு. ஸோ ஆனால் இந்த பிரைமரிக்கு இதால் வர முடியாது, ஏன்னா இந்த கனெக்ஷன் இஸ் டெல்டா கனெக்ஷன். இப்போ சிம்பிளாக கூட நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான். கிளியரா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எல்ஜி ஃபால்ட்டு. ஒரு எல்ஜி ஃபால்ட்டுன்னா நமக்கு என்ன தெரியும், ஸோ ஈவன் எல்ஜி ஃபால்ட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்கும், நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்கும், ஸோ மூணாவது ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜெனரேட்டர் இஸ் கிரவுண்டட், செகண்டரி கிரவுண்டட், பிரைமரி பார்த்தீங்கன்னா இது டெல்டா. ஸோ ஆக்சுவலி சோர்ஸ் இங்கே தான் இருக்காரு, திஸ் இஸ் வாட் ஜெனரேட்டர். அப்போ இந்த ஃபால்ட் கரண்ட்டெல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னா டெஃபினட்டாக ஜெனரேட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே ஜெனரேட்டர் வந்து கிரவுண்ட் ஆகிருக்கு தான், ஆனால் இன் பிட்வீன் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கிரவுண்ட் இல்லை. ஸோ இதில் கிரவுண்ட் இல்லாததுனால இது என்ன பண்ணும்னா இட் டஸ் நாட் அலோவ் நெகட்டிவ் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். கரெக்டாக, இட் டஸ் நாட் அலோவ்ஸ் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட். இப்போ பாருங்க, இங்கே எனக்கு 3 சீக்வன்ஸ் கரண்ட் இருக்கணும், ஆனால் இங்கே என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டை இங்கே ஜெனரேட்டர் இந்த டெல்டா கனெக்ஷன்னால, பர்டிகுலராக எதுனாலனா இந்த டெல்டா கனெக்ஷன்னால. இந்த டெல்டா கனெக்ஷன்றது என்னப்பா, தட் இஸ் அ கிரவுண்ட் இல்லாத கனெக்ஷன். கரெக்டாக, கிரவுண்டிங் இல்லாத ஒரு கனெக்ஷன் தான் டெல்டா கனெக்ஷன். இந்த டெல்டா கனெக்ஷன் என்னோட இந்த ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனண்ட்டை அலோவ் பண்ணாது. அப்போ ஒன்லி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட், நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் மட்டும் தான் ஜெனரேட்டர் வந்து டெலிவர் பண்ணும்.
ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்குன்னா அப்போ அந்த ஃபால்ட் என்ன ஃபால்ட்டுப்பா? நமக்கு தெரியும்ல, when பாசிட்டிவ் சீக்வன்ஸ் அண்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ் மட்டும் இருக்குன்னா அந்த ஃபால்ட் இஸ் a LG ஃபால்ட், சாரி LL ஃபால்ட், டபுள் லைன் ஃபால்ட். அப்போ இந்த இடத்துல the fault is treated as a LL fault on that generator side. This fault is treated as LL fault on generator side. ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரியுது இல்லை? செகண்டரி சைடில் எனக்கு வந்து கிரவுண்டிங் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இங்கே டெல்டா கனெக்ஷனை பார்க்குறீங்க. இந்த டெல்டா எனக்கு அலோவ் பண்ணல. ஓகேயா? இந்த டெல்டானால என்னோட ஜீரோ சீக்வன்ஸ் வரல. அப்போது ஜீரோ சீக்வன்ஸை தவிர்த்துட்டு மீதி என்ன ஃபால்ட் இருக்குன்னா தட் இஸ் ரிமைனிங் என்னோட LL ஃபால்ட் தான். ஓகேங்களா? என்னோட LL ஃபால்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்காது. ஓகேங்களா? அட் த சேம் டைம் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் இருக்கும். ட்ரிபிள் எல் ஃபால்ட் போய் பார்த்தீங்கன்னா ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட் இருக்காது தான், ஆனால் அதில் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் இல்லாமல் போயிடும். சரி, இங்கே நெகட்டிவ் சீக்வன்ஸ் பாசிட்டிவ் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்காது. என்னோட நெகட்டிவ் சீக்வன்ஸும் பாசிட்டிவ் சீக்வன்ஸும் கிரவுண்ட் இருக்கான்லாம் பார்க்காது. ஆனால் ஜீரோ சீக்வன்ஸ் மட்டும்தான் அது கிரவுண்ட் வழியாக தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும். கரெக்டாக? அப்போ கிரவுண்ட் இல்லைன்ற பட்சத்தில் அந்த இடத்துல அதால் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டை அந்த சப்ளை பண்ணிக்க முடியாது. அப்போ ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்ன்றது இங்கே நான் மேலே வரைஞ்சேன் பாருங்க, இந்த சர்க்கிளில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்ன்றது இந்த சர்க்கிளுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னாலே ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்ன்றது ஒன்று இல்லை. அப்போ தேர்ஃபோர் அந்த ஃபால்ட்டை இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வெளியே இருக்கிற சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் சைடில் நம்ம பார்த்தோம்னா இந்த சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டருக்கு என்ன தெரியும்னா, ஸோ அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு டபுள் லைன் ஃபால்ட் அக்கர் ஆயிருக்குது. அதனால நம்ம கிட்ட இருந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் நெகட்டிவ் சீக்வன்ஸ் காம்போனன்ட்டும் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இது புரியுது இல்லை? ஸோ இதுவே உங்களுக்கு மேபி ட்ரிபிள் எல் ஜி ஃபால்ட் இஸ் அக்கர் ஆன் OHTL. ஓகேங்களா? ட்ரிபிள் எல் ஜி ஃபால்ட் இஸ் ஆன் OHTLனாலும் பட் ஸ்டில் LL ஃபால்ட் ஆன், ஓகேங்களா, it is treated as, again it is treated as LL fault in synchronous generator. ஓகேங்களா? அப்போ இதே ஃபால்ட் என்னோட சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தட் இஸ் LL ஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒருவேளை ட்ரிபிள் எல் ஃபால்ட்டு நடந்தாலும் on OHTL is treated as LL fault in synchronous generator. ஓகேங்களா? இந்த ஃபால்ட்டுமே என்னோட LL ஃபால்ட்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களாப்பா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபால்ட்டுமே we must treat it as an LL fault தான். ஓகேயா? ஸோ இப்போ புரியுதில்ல? அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததா ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் is more severe. ஸோ இதில் எந்த ஃபால்ட் இஸ் மோர் சிவியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. LG, LL, LL, ட்ரிபிள் LG. ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் LG. சரி, இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் என்னவா பண்ணணும்னா, ஸோ விச் ஆஃப் த ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட் இஸ் மோர் சிவியர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் assume it is OHTL. Assume they ask in OHTL overhead transmission line. ஓகேங்களா? ஸோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஓப்பனான ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ அதை நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்னா ஒரு ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனாக நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ OHTLல மோஸ்ட் சிவியர் ஃபால்ட் இன் OHTL, that is triple LG. most severe
fault in overhead transmission line is first triple LG, so next triple L. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் ஆர்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா விச் ஆஃப் த ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் இஸ் மோஸ்ட் சிவியர் அப்படின்ற ஒரு காமன் கொஷின். ஸோ இதையே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜென்ரேட்டர் இஸ் மோஸ்ட் சிவியர் ஆன் த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் சைட் அப்படின்னு கேட்கலாம். Which of the following short circuit fault is more severe at synchronous generator? So option எங்க LG, option B LL, option C triple L, option D triple LG. ஸோ இங்கே உங்களுக்கு கேட்டது எங்கன்னா it is on the generator side. So most severe fault on generator side is ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா that is LG தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் இஸ் ட்ரிபிள் எல்ஜி, ஆனால் இவனோட ஆன்சர் இஸ் எல்ஜி தான். ஸோ நீங்கள் ஜெனரேட்டர் சைடில் ஃபால்ட்டை கேட்டாங்கன்னா எல்ஜி தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபால்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஜெனரேட்டர் சைடில் உங்களோட ஃபால்ட்டு கேட்டாங்கன்னா எல்ஜி தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபால்ட்டு. ஸோ அதுவே ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ட்ரிபிள் எல்ஜி ஃபால்ட்டு தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபால்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபால்ட்டு வந்து எந்த பிளேசஸில் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஸோ காமனாக இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா காமனாக எப்பவுமே நம்ம அஸ்யூம் OHTL தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ காமனாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணாமல் கேட்குறாங்கன்னா ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை தான் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் எக்யூப்மெண்ட்டுக்கான ஃபால்ட் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இது புரியுதுல்லப்பா. அப் டு திஸ் என்னோட இந்த ஃபால்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் கம்ப்ளீட். ஓகே, ஸோ ஃபால்ட் அப்படின்ற ஒரு சாப்டர் கம்ப்ளீட். ஸோ இன்னும் நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்டெபிலிட்டின்னா என்ன, பொதுவாக இந்த ஸ்டெபிலிட்டி எப்போ குறைய போகுது, இந்த ஸ்டெபிலிட்டி குறையிறதுக்கான காரணம் என்ன, ஸோ என்னென்ன ஸ்டெபிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஸ்டெபிலிட்டிஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சார் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பொதுவாக நான் வந்து எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறேன்னா சிங்க்ரனஸ் மிஷினில் தான் நான் பயன்படுத்தியிருப்பேன். ஸோ இந்த சிங்க்ரனஸ் மிஷினுக்கு ஸ்டெபிலிட்டின்ற ஒரு டாபிக் இருக்கிறதுனால தான் என்னோட பவர் சிஸ்டம்லேயே ஸ்டெபிலிட்டி படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் மிஷினில் நம்ம ஸ்டெபிலிட்டின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பவர் சிஸ்டமில் இந்த ஸ்டெபிலிட்டின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஸ்டெபிலிட்டி எங்கேருந்து வருதுன்னா என்னோட சிங்க்ரனஸ் மிஷினோட ஸ்டெபிலிட்டி தான் என் பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த சிங்க்ரனஸ் மிஷினை என் பவர் சிஸ்டமில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி இருக்கிறப்போ அந்த சிங்க்ரனஸ் மிஷின் ஸோ ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி ஸ்டேபிளாக இல்லாமல் போச்சுன்னா என் பவர் சிஸ்டமே ஸ்டேபிளாக இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீடு. அடுத்ததா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டின்னா என்ன, அது எத்தனை டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், அடுத்ததா அதோட லிமிட் என்ன, மேக்ஸிமம் ஸ்டெடி ஸ்டேட் லிமிட்டு, மேக்ஸிமம் டிரான்சிஷன் ஸ்டெபிலிட்டி லிமிட்டு, அதை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரூவ் பார்ப்போம், நாளைக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 2 கிளாஸ் தான், ஸ்டெபிலிட்டியும் முடிஞ்சிடும். அடுத்து லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. சார் இந்த இடத்துல உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க, பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு சில எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வந்து நான் இன்டர்வியூ எக்ஸாம்ஸில் போன முறை நடந்ததில் தியரியாக கேட்டிருந்தாங்க. இன்டர்வியூவில் நடந்த கொஷின் எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே இனர்ஷியாவிலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு சிம்பிள் சப்ஸ்டியூஷன்ஸ் தான், அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இங்கே உங்களுக்கு கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம், ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டு, ஈக்குவல் ஏரியா க்ரைட்டீரியா, அந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும். அதிலிருந்து தியரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் அந்த ஏரியாவில் ப்ராப்ளம்ஸும் நமக்கு இருக்குது, ஆனால் அதில் நமக்கு தியரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு இது மாதிரி தான் இந்த பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி யூனிட்டில் பொறுத்த வரைக்கும்
இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி தான், இந்த ஏரியா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி. ஸோ இதில் 3 கொஷின். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் என்னன்னா, ஸோ என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இது ரெகுலர் கொஷின். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியோட லிமிட்டை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தடு. ஸோ இல்லைனா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் இருக்கிற திங்ஸு. டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டில் நம்ம இனர்ஷியா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை படிப்போம். ஸோ மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸை சில படிப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து கேட்பாங்க. அடுத்ததாக இதோட ஈக்குவல் ஏரியா கிரைட்டீரியா. அடுத்ததா கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சர்க்கியூட் பிரேக்கரோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஏரியாப்பா. ஓகேங்களா? இதில் 3 கொஷின்ஸ் நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. குறைஞ்சபட்சம் 2 கொஷின்ஸ் ஆச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஏரியாவிலேருந்து நமக்கு குறைஞ்சபட்சம் 2 கொஷின்லேருந்து 4 கொஷின்ஸ் கூட நமக்கு நிறைய டைம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது இந்த டைமில் 4-5 கொஷின்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பவர் சிஸ்டமில் என்னப்பா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஸ்டெபிலிட்டின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஓகேங்களா? ஸோ ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம ஸ்டேபிளாக இருக்கும்னா நம்ம எதை சொல்லுவோம்? சார், என்னை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணாலுமே நான் ஸ்டேபிளாக என்னோட வேலையை பண்ணுவேன். கிளியரா? ஸோ என்ன ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணாலுமே நான் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஸ்டேபிள். அவனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டேபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயுமே. என் பவர் சிஸ்டம்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் பவர் சிஸ்டம் ஸ்டேபிளா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம் தான் ஸ்டேபிள். அந்த பேராமீட்டரை தான் நம்ம ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? The existing system should remain stable when it is introduced because of disturbance அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா. The existing system should remain in stable condition even though there are some disturbance. Even though there are some disturbance. ஓகேங்களா? கரெக்டா? இதுதான் நம்ம ஸ்டெபிலிட்டின்னு சொல்றோம். என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் should remain in stable even though there are some disturbance. ஸோ வெளியே எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டின்னா என்னன்னு சொல்கிறோம். அப்போ பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி என்னப்பா? ஸ்டெபிலிட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டேபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டினா எது பண்ணுறோம்? ஸோ என்னோட பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி சார் நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கிருந்து வருதுன்னா, இந்த பவர் சிஸ்டம் அப்ளிகேஷன் ஹேவிங் சிங்க்ரனஸ் மிஷின். கரெக்டா? ஸோ இந்த சிங்க்ரனஸ் மிஷினில் தான் இந்த ஸ்டெபிலிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால தான் என்னோட இந்த ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் பவர் சிஸ்டம்கே வருது. ஓகேங்களா? ஸோ when the power system application having synchronous machine having synchronous machine, the system having stability concept, then the system having stability concept.
ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். பவர் சிஸ்டமோட அப்ளிகேஷனில் என்னோட சிங்க்ரனஸ் மெஷின் இருக்கிறனால தான் என்னோட சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறனால தான் என்னோட ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்டெபிலிட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்ததான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால பவர் சிஸ்டம்ல என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கணும். அடுத்ததான் அந்த டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என் பவர் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட இனிஷியல் கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு பேராமீட்டர் நம்ம எடுத்துக்குவோம், மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன்ஸை நான் எழுதிக்கிறேன். இனிஷியலாக என் சிஸ்டம் ரிலாக்ஸ், அதாவது ஸ்டேபிளாக இருந்திருந்தப்போ இனிஷியல் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் பவர் இன்புட் டு டர்பைன். புரியுதா? என்னோட சிங்க்ரனஸ் மெஷினோட டர்பைனுக்கு என்னோட மெக்கானிக்கல் பவர் இன்புட்டை கொடுக்கறத நான் வந்து P suffix S அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா? மெக்கானிக்கல் பவர் இன்புட் டு த டர்பைன்னா P suffix S அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அடுத்ததா எலக்ட்ரிக் அவுட்புட் பவர். ஸோ என்னோட எலக்ட்ரிக் அவுட்புட் பவரை PE அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ வென் ரிசல்ட், இங்க பாருங்க, வென் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவலன் டு PS மைனஸ் PE இஸ் ஈக்குவலன் டு 0வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மெக்கானிக்கல் இன்புட் பவரை ஒரு டர்பைனுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ஸோ அது கொடுத்த என்னோட பவரை அதுக்கு அப்படியே கன்சியூம் பண்றேன், அதை அவுட்புட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ், நீங்க எவ்வளோ வேலையை கொடுத்தீங்க, அந்த வேலைனால வந்த ரிசல்ட், இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணுறப்போ ஸோ எனக்கு 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த சிஸ்டம் இஸ் நோ ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நோ ஆசிலேஷன் இல்லைன்னா நீங்கள் ஆசிலேஷன்றதை விட எனக்கு ஆக்சலரேஷன் இல்லை. ஸோ நெய்தர் ஆக்சலரேஷன் நார் டிசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நெய்தர் ஆக்சலரேஷன் நார் டிசலரேஷன். நான் ஆல்ரெடி மெஷின்ஸில் உங்களுக்கு இந்த ஆக்சலரேஷன் டிஸ்லரேஷன்ஸ் வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். சார் அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற மெக்கானிக்கல் இன்புட்டை அதிகமாக கொடுத்துட்டீங்க, எலக்ட்ரிக் பவரை விட கொடுக்க வேண்டிய மெக்கானிக்கல் இன்புட்டை அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னா அப்போ என்னவாகும்? PS மைனஸ் PEல PS அதிகமாக இருந்துச்சுன்னா அது 0 வராது. அப்போ அந்த கேசஸில் என்னவாகும்னா ஜெனரேட்டர் ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என் பிரைம் மூவர் வேகமா ரொட்டேட் ஆகும். அப்போ இது ஒரு டிஸ்டர்பன்ஸ், என் பவர் சிஸ்டம்ல இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்போ தேர்ஃபோர் இப்போ என்னோட டிஸ்டர்பன்ஸ் என்னோட சிஸ்டமை, பவர் சிஸ்டமை அன்ஸ்டேபிளா மாற்ற சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையே என்னோட மெக்கானிக்கல் இன்புட் பவர் PS நீங்க கம்மியா கொடுத்துட்டீங்கன்னா, ஓகேங்களா, உங்களோட PS நீங்க கம்மியா கொடுத்துட்டீங்கன்னா அப்போ PS மைனஸ் PE நெகட்டிவா வந்துடும். அப்போ ரிசல்டன்ட் பவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ அந்த இடத்துல என்னவாகும்னா என்னோட ஜெனரேட்டரோட இருக்குல்ல டர்பைன் அதாவது ஷாஃப்ட் என்ன ஆகும்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ இந்த கேசஸ்லையுமே என்னோட சிங்க்ரனைசேஷன்ன்றது ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கேன், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் கப்புள் ஆயிருப்பாருப்பா. ஓகேங்களா? ரெண்டும் கப்புள் ஆயிருக்கும், மேக்னெட்டிக் கப்ளிங். ஸோ அந்த கப்ளிங் வந்து ஒன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போதான் எனக்கு ஆசிலேஷன்ஸ் வருது, அப்போ சிஸ்டம் அன்ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நான் அனலைஸ் பண்றேன். ஸோ அது வந்து ஃபெயில் ஆகாம இருக்கணும்னா என்னோட PS மைனஸ் PE வந்து 0வா இருந்தாதான். அப்போ எனக்கு என்ன நடக்காதுன்னா ஃபர்தர் ஆக்சலரேஷனும் நடக்காது, ஃபர்தர் டிசலரேஷனும் நடக்காது. அப்போ இந்த கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பவர் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல சிங்க்ரனஸ் மெஷின் இஸ் ரன்னிங் அட் ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ ஓகேங்களா? இப்போ சிங்க்ரனஸ் மெஷின் ரன்னிங் அட் ஸ்டேபிள் கண்டிஷன்.
ஓகேங்களா. இது நார்மலாக இனிஷியலாக நம்ம மெஷின்ஸ் இப்படி தான் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ சடனாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், இந்த டிஸ்டர்பன்ஸ் எதனால வருதுன்றது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். இந்த டிஸ்டர்பன்ஸ்க்கான காரணம் என்ன, இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து 2 டைப்பாக நம்ம பிரிப்போம், அதெல்லாம் பின்னாடி. ஓகேங்களா. டியூ டு டிஸ்டர்பன்ஸ், இந்த டிஸ்டர்பன்ஸ்னால என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்க, டியூ டு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு என்ன தெரியும், PS மைனஸ் P இந்த முறை 0 வருமா? நோ, சம்வாட் நாட் 0 வரப்போகுது. P இஸ் ஈக்குவலன் டு ஓகேங்களா. இந்த கேஸ்ல இட் இஸ் நாட் 0. அப்போ இங்க என்ன நடக்க போகுது, நெய்தர் ஆக்ஸலரேஷன் நார் டிசலரேஷன் சொல்லலாமா? நெய்தர் அப்படின்ற வார்த்தை இங்க நீங்க சொல்லக்கூடாது. இந்த கேஸ்ல தேர் மே பி சான்ஸ், கரெக்டா, எய்தர் ஆக்ஸலரேஷன் ஆர் டிசலரேஷன். ஸோ வென் PS கிரேட்டர் தென் PE, கரெக்டா, PS கிரேட்டர் தென் PE இருக்கிறப்போ ஸோ ஆக்ஸலரேஷன், கரெக்டா, ஆக்ஸலரேஷன். ஸோ அதுவே PS லெஸர் தேன் PE, டிஸ்லரேஷன். ஆக்ஸலரேஷன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறது, டிஸ்லரேஷன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்ஸலரேஷன் ஆச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன சார் பார்த்தோம், என்னோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸுக்கும் என்னோட மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல்லு. கரெக்டாக, என்னோட ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸுக்கும் என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல்லு. ஸ்பீடு சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லு சேஞ்ச் ஆகும், லோட் ஆங்கிள் சேஞ்சஸ். அப்போ சிஸ்டம் என்னவாகுது, எஸ், சிஸ்டம் பிகம்ஸ் ஆசிலேஷன். ஓகேங்களா. ஸோ இதனால என்ன நடக்குன்னா ஸ்டெபிலிட்டி மே லூஸ், மே லாஸ்ட். ஸ்டெபிலிட்டி என்னவாகலாம்னா டேமேஜ் ஆகலாம், அதாவது ஸ்டெபிலிட்டி வந்து லாஸ் ஆகலாம். ஓகேங்களா. இங்கே இது டிசலரேஷனா, ஸோ டிசலரேஷன்னால என்ன நடக்க போகுது, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். எஸ், அப்போ இங்கே இடத்துலையுமே டெல் சேஞ்சஸ் தானே. அப்போ சிஸ்டம் பிகம்ஸ் ஆசிலேட்டரி. ஸோ அப்போ சிஸ்டம் மே அன்ஸ்டேபிள், ஸ்டெபிலிட்டி மே லாஸ்ட். கிளியரா, இந்த 2 கேசஸ்லையுமே எனக்கான ஸ்டெபிலிட்டி நடக்க சான்சஸ் இருக்கு, ஸ்டெபிலிட்டி லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கிளியராப்பா. அப்போ நார்மல் கேசஸ் இப்படி இருக்கும், அதில் வந்து ரிசல்டன்ட் பவரே இருக்காது, சூப்பராக மெஷின்ஸ் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இந்த 2 பர்டிகுலர் கேசஸை கொடுக்கலாம். அப்போ அந்த 2 கேசஸ்மே எனக்கு ஸ்டெபிலிட்டியை லாஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது என்ன, இந்த டிஸ்டர்பன்ஸ் என்னப்பா, எதனால வருது, எதை நம்ம டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்ப்போமா. ஸோ இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ்னால் என்ன, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஒன்று பிகாஸ் ஆஃப் லோடுனால, இன்னொன்று பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்னால. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோடு கர்வ் நீங்கள் பார்ப்பீங்க, பவர் சிஸ்டமில் லோடு கர்வ், லோட் டியூரேஷன் கர்வ் அப்படின்ற ஒரு கர்வ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லோட் டியூரேஷன் கர்வ் எதை மீன் பண்ணுதுன்னா, திஸ் இஸ் வாட் த டைம் அண்ட் இட் இஸ் அவர் லோடு டிமாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஒரு டைம் டிக்ரீஸ் ஆகிருக்கும், இந்த மாதிரி இருக்கும் என்னோட லோட் கர்வ். இங்கே லோட் கர்வ்லேயே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரியேட்டிங் சம் டிஸ்டர்பன்ஸ். கரெக்டாக, இந்த லோட் கர்வே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் சார். இந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது லார்ஜர் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ லோடு கர்வுனால வரப்போகிற டிஸ்டர்பன்ஸ் ஒரு ஸ்மாலர் டிஸ்டர்பன்ஸ் தான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 MVA தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு 55 MVA, ஸோ இல்லைனா 60 MVA. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இட் இஸ் அ காமன் டிஸ்டர்பன்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ், இந்த லோடு கர்வோட டிஸ்டர்பன்ஸ் இஸ் அ ஸ்மால்
ஆர் கிராஜுவல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்மால் ஆர் கிராஜுவல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதனால பொதுவாக நமக்கு வந்து அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இந்த சிஸ்டம்னால இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் லோடு கர்வ்ஸ்னால அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டிஸ்டர்பன்ஸையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம். இந்த டிஸ்டர்பன்ஸை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு சில டெர்மினாலஜிஸ் இருக்குது, சில மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோடு தான். ஸோ என்னோட லோடில் இருக்கிற அந்த சேஞ்சு டைமோட டியூரேஷனை பொறுத்து லோடோட டிமாண்டோட சேஞ்சு என்னோட பவர் சிஸ்டமுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது இட் இஸ் எ ஸ்டடி ஸ்டேட் டிஸ்டர்பன்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா என் சிஸ்டம் எல்லாமே ஸ்டடி ஸ்டேட்டில் தான் இருக்கும். இந்த கேசஸில் ஸ்டடி ஸ்டேட்டை விட்டு வெளியே போகாது. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் எப்பவுமே ஸ்டடி ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸ்டெபிலிட்டியை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம் கிளாஸில், ரெண்டாவது என்னப்பா, தட் இஸ் ஃபால்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இந்த ஃபால்ட்டு பர்டிகுலராக நம்மளோட என்ன ஃபால்ட்டு? ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு. கிளியரா? அப்போ என்னோட ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் டெஃபினட்டா என்ன பண்ண போகுது? ஒரு சப்ட்ரான்சியன் கரண்ட்டை என் சிஸ்டம்ல கொடுக்க போகுது. கிளியரா? ஸோ ஒரு சப்ட்ரான்சியன் கரண்ட் என் சிஸ்டம்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது என்ன பண்ணும்? டெஃபினட்டா ஒரு லார்ஜ் வேரியேஷனை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இதனால தேர் மே பி சான்சஸ் டு லூஸ் ஸ்டெபிலிட்டி. இந்த டிரான்சியன் ஸ்டெப், இந்த ரெண்டாவது கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபால்ட்டு, இவனால மேபி சான்சஸ் டு லூஸ் ஸ்டெபிலிட்டி, லாஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? என்னோட ஃபால்ட்னால வரப்போற டிஸ்டர்பன்ஸ்ன்றது இது வந்து ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இட் இஸ் a large disturbance. ஓகே, லார்ஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா சடன். கரெக்டாக நமக்கு தெரியும் இந்த இடத்துல லோடு கர்வில் இந்த வேல்யூஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால இது நம்மளால ஈஸியாக டேக்கிள் பண்ணிட முடியும். ஆனால் ஃபால்ட்டுன்றது எப்போ நடக்கும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுமாப்பா? ஃபால்ட்டுன்றது எப்போ நடக்கும், ஸோ எவ்வளோ மேக்னிடியூடு வந்து அது வந்து ஃப்ளோ ஆக போகுதுன்றதை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் இந்த புரிதலுக்காக நான் உங்களுக்கு போட்டேன். இப்போ தான் நான் உங்களுக்கு ப்ராப்பராக எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டிஸ்டர்பன்ஸ்னா வி ஹாவ் த டூ கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஒன்று டியூ டு த சடன் சேஞ்ச் ஆஃப் லோடு, தட் இஸ் லோடு கர்வ்னால. ஸோ இன்னொன்று பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ டிஸ்டர்பன்ஸ். கிளியரா? ஸோ இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸை ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் என்னோட ஸ்டெடி ஸ்டேட் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது நம்மளோட டிரான்சியன்ட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் எழுதுவோம். ஸோ ஸ்மால் அண்ட் கிராஜுவல் டிஸ்டர்பன்ஸ் ஆர் வேரியேஷன். ஸ்மால் அண்டு கிராஜுவல் டிஸ்டர்பன்ஸ் ஆர் வேரியேஷன். ஸோ இதையே நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் எதனால வருதுப்பா? இந்த டிஸ்டர்பன்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் லோட் பை கன்சியூமர், இல்லைன்னா லோடு கர்வ். ஓகேங்களா? அப்போ இதோட டிஸ்டர்பன்ஸ் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த லோடு கர்வ் ஆர் லோடு டியூரேஷன் கர்வ். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது இட் இஸ் அ சடன் ஆர் லார்ஜ் வேரியேஷன். Sudden or large variation or transient stability.
ஸோ இது எதனால சார், இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் டெஃபினட்டாக பிகாஸ் ஆஃப் ஃபால்ட் எஃபெக்ட். அதுலேயும் பர்டிகுலராக ஷண்ட் ஃபால்ட் எஃபெக்ட். கரெக்டாக. சீரியஸ் ஃபால்ட்டுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சீரியஸ் ஃபால்ட்டுன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. தட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ நார்மல் கண்டிஷன். ஷண்ட் ஃபால்ட்டுன்றது தான் ஒரு ப்ராப்ளம். சீரியஸ் ஃபால்ட்டுனா என்னப்பா, ஒரு சர்க்கியூட் பிரேக்கரில் ஒரு ஒயர் வந்து கட் ஆகிட்டு இருக்கு, ஃபியூஸ் ஒயர் போயிருக்கு. ஸோ ஃபியூஸ் ஒயர் போகிறதுக்கு பேர் தான் தட் இஸ் சீரியஸ் ஃபால்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஷண்ட் ஃபால்ட்டுன்னா தான் நம்மளோட ஒயரை கட் ஆகி கிரவுண்டில் வருதுக்கு பேர் தான் ஷண்ட் ஃபால்ட்டு. ஷண்ட் ஃபால்ட்டு தான் சீரியஸான எஃபெக்ட். ஸோ இப்போ அதனால பிகாஸ் ஆஃப் த ஷண்ட் ஃபால்ட் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும், வெறுமனே ஃபால்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக. இந்த கேஸில் என்னப்பா நமக்கும், இந்த கேஸில் நமக்கு என்ன நடக்கும், லார்ஜ் ஃபால்ட் கரண்ட் வந்து காமனாக போக ஆரம்பிக்கும். கரெக்டாக. இந்த ஃபால்ட் கரண்ட்னால என் சிஸ்டமோட ஸ்டேட்டே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஃபால்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு பேர் சப்ட்ரான்ஷியன் ஸ்டேட்டு. கரெக்டாக. ஃபால்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இஸ் சப்ட்ரான்ஷியன் ஸ்டேட்டு. செகண்ட் ஸ்டேட்டு நான் உங்களுக்கு டயக்ராம்ஸ் கூட வரைஞ்சிருப்பேன். கரெக்டாக. சப்ட்ரான்ஷியன் ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட் சைக்கிள், சப்ட்ரான்ஷியன் ஸ்டேட்டு, ஸ்டெடிஸ் டிரான்ஷியன் ஸ்டேட்டு, அதுக்கப்புறமா தான் ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு நமக்கு வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட ஃபால்ட் கரண்ட் என்னவா இருக்கும்னா சப்ட்ரான்ஷியன் கண்டிஷனாக இருக்கும். ஓகேங்களா. இந்த கண்டிஷனை நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். ஓகே. இதை வேணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. The fault current can be calculated during the subtransient cycle of fault. The fault current can be calculated during the subtransient cycle of fault. However, the stability of power system can't be decided during subtransient condition. ஸோ இதில் என்னால் என்ன சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் ஸ்டெபிலிட்டியை however the stability cannot be determined. ஓகேங்களா. டிட்டர்மைண்ட் ஸ்டெபிலிட்டியை பர்ஃபெக்டாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சார் இங்கே பாருங்க, ஸ்மால் அண்ட் கிராஜுவல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்மால் அண்ட் கிராஜுவல் டிஸ்டர்பன்ஸு என்னோட ரோட்டாரில் ஆசிலேஷனை கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா. இந்த இடத்துல என்னோட ரோட்டாரில் ரொம்ப பெரிய ஆசிலேஷனை கிரியேட் பண்ணாது. ஆனால் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்களா, இந்த சடன் ஆர் லார்ஜ் டிஸ்டர்பன்ஸு. ஸோ இந்த சடன் ஆர் லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ் எனக்கு என்ன கிரியேட் பண்ணும்னா ரோட்டாரில் ஆசிலேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ டெஃபினட்டாக என்னோட செகண்ட் கேஸ் இருக்குது பாருங்கள், இந்த செகண்ட் கேஸு இவனால் என் ரோட்டார் ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். சார் இதில் வந்து ஃபஸ்ட்டு கேசஸ்லனாலலாம் பெருசாக ரோட்டாரில் ஆசிலேஷன்ஸ் வராது, அது ரொம்ப சின்ன மேக்னிடியூடு. ஆனால் இவன் ரெண்டாவது ஒரு ஆசிலேஷன்ஸ் வரப்போது அந்த ஆசிலேஷன்ஸோட நேச்சரை பொறுத்து தான் நான் ஸ்டெபிலிட்டியை சொல்ல முடியும். ஸோ ஆசிலேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சில பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படிலாம் ஆசிலேஷனை ரெடியூஸ் பண்ணலான்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹண்டிங்கை ரெடியூஸ் பண்ணுற மெத்தட்ஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். என் மெஷினுக்கு லார்ஜர் இனர்ஷியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனர்ஷியானா அதோட வெயிட் நம்ம ஃப்ளை வீல் கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃப்ளை வீலை என் மிஷினில் நான் கப்புள் பண்ணி வச்சுருந்தேன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரப்போ அந்த ஃப்ளை வீல் என்ன பண்ணோம், அந்த டிஸ்டர்பன்ஸை அது வந்து டேக்கிள் பண்ணிடும். கரெக்டா. அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதோட டியூ டு த இனர்ஷி ஆஃப் த வீல், அப்போ அந்த இனர்ஷியானால என்ன பண்ணோம்னா அது ஸ்டில் ஸ்டெபிலிட்டியிலேயே இருக்கும். கரெக்டாக. ஸ்டில் அதில் ஆசிலேஷன்ஸ் இல்லாமல் போகும். ஸோ
ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலான்னா இங்கே ஸ்டெபிலிட்டி இருக்குமா இல்லாமல் போகுமான்றது இந்த மெஷினில் இருக்கிற அந்த இனர்ஷியாவை பொறுத்து தான். ஸோ நீங்கள் லார்ஜர் இனர்ஷியாவோட டிசைன் பண்ணிங்கன்னா அப்போ தேர்ஃபோர் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இனர்ஷியா ரொம்ப கம்மியாக தான் டிசைன் பண்ணிங்கன்னா அப்போ ஸ்டெபிலிட்டி லூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. புரியுதா? இந்த செகண்ட் கேஸ் நடந்தால் ஃபஸ்ட்டே லூஸ் ஆகிடும்னு இல்லை, நீங்கள் டிசைன் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுற மெஷினுக்கு இனர்ஷியா அதிகமாக வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ உங்களோட மெஷினோட இனர்ஷியா கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை எழுதலாம். Power system cannot be decided during sub-transient condition due to inertia of synchronous motion. Due to inertia of synchronous motion. ஓகேங்களா? So due to sudden or large variations, due to this there may be chances to lose stability. There may have chance to lose stability. ஓகேங்களா? ஸோ இதில் என்னோட ஸ்டெபிலிட்டியே லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தேர் இஸ் அ சான்சஸ் டு மே லாஸ் ஸ்டெபிலிட்டி. ஆனால் மேலே இருந்த கேசஸில் நான் என்ன சொல்லலை, ஸ்டெபிலிட்டி லாஸ் ஆகும்லாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஆசிலேஷனை தான் கிரியேட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இதனாலேயே எனக்கு ஸ்டெபிலிட்டி லாஸ் ஆகிடுமான்னாலாம் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி என் பவர் சிஸ்டமில் நம்ம லோட் கர்வில் தானே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், லோடோட தானே கனெக்ட் ஆகுது, லோட் டியூரேஷன் கர்வோட தான் என் பவர் சிஸ்டமே கனெக்ட் ஆகுது, லோடு வேரியேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த வேரியேஷனுக்கெல்லாம் என்னோட பவர் சிஸ்டம்னா அன்ஸ்டேபிள் வராது. ஸோ ஆனால் இந்த செகண்ட் கேஸ் நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபால்ட் நடந்தால் வேணும்னா அன்ஸ்டேபிள் நடக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டின்ற டாபிக்ல பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஃபால்ட்னால வரப்போகிற அந்த பிரச்சனையை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுன்னு டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னோட லோடு கர்வ்னால வரப்போகிற ஆசிலேஷன்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நான் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது பொதுவாக ஸ்டடி ஆஃப் ஸ்டெபிலிட்டியை நான் எந்த மெத்தடில் பண்ணலாம்னா ரெண்டு மெத்தட் இருக்கும். ஸ்டடி ஆஃப் ஸ்டெபிலிட்டி, ஓகேங்களா? என்னோட ஸ்டெபிலிட்டியை ஸ்டடி பண்ணுறதுக்கு என்கிட்ட ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெத்தட் எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் சிஸ்டம். ஸோ ஒன்று எலக்ட்ரிக்கல் மாடலை வச்சு ஸ்டடி பண்ணலாம், இன்னொன்று மெக்கானிக்கல் மாடல். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டியை வந்து நான் படிக்க போகிறேன்ல, இப்போ தானே பார்த்தேன் ரெண்டு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, ஓகேங்களா? ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஸோ அடுத்த ஸ்டெபிலிட்டி என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. இந்த ரெண்டு ஸ்டெபிலிட்டி தான் படிக்க போகிறேன். இந்த ரெண்டு ஸ்டெபிலிட்டியை படிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டியை எப்படி நம்ம படிக்கிறது, ஸ்டடி ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ ரெண்டு மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக்கல் மாடல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெபிலிட்டியை படிக்க முடியும், இன்னொன்று மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் மாடல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்டெபிலிட்டியை படிக்க முடியும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மாடல் அப்படின்ற சிஸ்டமில் நம்ம எப்படி சார் படிக்கிறோம்னா, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் மாடல். ஓகேங்களா? ஸ்டேட்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு வச்சு நம்ம படிப்போம். ஸோ இதில் வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார். ஓகேங்களா? இதை நம்ம படிக்கிறப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டாரை வச்சு படிப்போம். ஸோ இதை நம்ம படிக்கிறப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டாரை வச்சு படிப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா பவர் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே வி யூஸ் பவர் ஈக்குவேஷன்ஸ். ஆல்ரெடி நான் வந்து கிளாஸஸில் பார்த்துருக்கோம். என்னோட S is equal to நம்ம எழுதியிருப்போம், இல்லைனா P கூட நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். சிங்க்ரனஸ் மிஷினில் பவர் ஈக்குவேஷன்ஸை தான் நான் சொல்கிறேன். சிங்க்ரனஸ் மிஷினோட பவர் ஈக்குவேஷன் P is equal to EV by AX sin del. கிளியரா? ஞாபகம் இருக்கா? எஸ். இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டெபிலிட்டியை சொல்லலாம். திஸ் இஸ் த எலக்ட்ரிக்கல் மாடல் டு ஃபைண்ட் ஸ்டெபிலிட்டி.
ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிக்கல் மாடலில் ஸ்டெபிலிட்டியை சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த எலக்ட்ரிக்கல் மாடல்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் ஃபைண்டிங் ஸ்டெபிலிட்டி. ஸோ என்னோட எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் ஃபைண்டிங் ஸ்டெபிலிட்டி இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸு என்னோட ஸ்மால் டிஸ்டர்பன்சஸ்க்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்மால் டிஸ்டர்பன்சஸை பண்ணுறீங்க, ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ்னால வரப்போகிற ஸ்டெடி ஸ்டேட்டை பற்றி படிக்க போகிறீங்க. அதாவது இந்த கேஸில் ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ்னால வரப்போகிற பிரச்சனையை வந்து படிக்க போகிறீங்கன்னா அப்போது நீங்கள் எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் சிஸ்டமை எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா. ஸோ அதுவே டியூ டு த ஃபால்ட்டு, ஸோ ஃபால்ட்டுனால வரப்போகிற இந்த பிரச்சனையை வந்து படிக்க போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ரோட்டாரில் நான் என்ன பண்ணுவேன்னா ரோட்டாரோட ஆக்சிலரேஷன், ஓகேங்களா, ரோட்டாரோட ஆக்சிலரேஷன்ஸை நான் கன்சிடர் பண்ணுவேன். அடுத்ததாக ரோட்டாரோட இனர்ஷியா. ஸோ கரெக்டாக. ஸோ இது எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம படிப்போம் மெக்கானிக்கல் மாடல்னா. ஓகேங்களா. ரோட்டாரோட ஆங்கிள், தீட்டா, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம படிப்போம். ஓகேங்களா. இது பொதுவாக என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பற்றி படிக்கணும் அப்படின்னா நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா மெக்கானிக்கல் மாடலை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா. டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பற்றி படிக்கணும்னா மெக்கானிக்கல் மாடலில் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அங்கே ரோட்டார் இருக்கும், ரோட்டாரோட ஆங்கிள் இருக்கும், ரோட்டாரோட ஆக்சிலரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரோட்டாருக்கு வெலாசிட்டி படிப்போம், ரோட்டாரோட எல்லா திங்ஸையும் நம்ம மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸில் என்னென்னலாம் படிச்சோமோ அது எல்லாமே நம்ம படிப்போம். ஸோ இது வந்து என்னோட ஃபால்ட்டு டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி கேஸில் மட்டும்தான் நம்ம படிப்போம். ஸோ இன்னொன்று என்னோட ஸ்மால் ஃபால்ட்டு, அதாவது ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட், அதாவது ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் சிஸ்டமில் படிப்போம். இங்கே நம்ம இந்த EV/X sin del அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம சிங்க்ரனஸ் மிஷினில் பார்த்தோம்ல, இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி இன்னும் இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டாரை நான் வச்சு என்னோட ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிப்பேன். ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டடி ஆஃப் ஸ்டெபிலிட்டின்னு வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். பை யூசிங் த எலக்ட்ரிக்கல் மாடல், இந்த எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் ஸ்டெபிலிட்டியை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸோ மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் சிஸ்டமை வந்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா எப்போ படிப்பீங்கன்னா டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, அதாவது ஃபால்ட்டு நடந்துச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ் வேரி ஆகும்னு நான் சொன்னேன். கரெக்டாக. அப்போ மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ் வேரி ஆகுதுன்னா மெக்கானிக்கல் ஸ்டடி பண்ணணும். அப்போ ஒரு ஸ்டடி பண்ணுறப்ப இன்னொரு ஸ்டடி நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுவேன். ஸோ நான் இந்த எலக்ட்ரிக்கல் மாடலை நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மெக்கானிக்கல் மாடலை இக்னோர் பண்ணிடுவேன். ஸோ மெக்கானிக்கல் மாடலில் நான் பண்ணுறேன்னா அப்போ எலக்ட்ரிக்கல் மாடலை இக்னோர் பண்ணுவேன். விச் மீன் நான் ஸ்டேட்டாருக்கு வித் ரெஸ்பெக்ட் டூவில் நான் ஸ்டடி பண்ணுறேன்னா ரோட்டார் இஸ் நெக்லெக்டட். ஓகேங்களா. இப்போது இதை வச்சு நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரோட்டாரை இந்த கேஸில் என்ன பண்ணிடுவேன்னா நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ரோட்டாரோட வேரியேஷன்ஸை இங்கே அதே மாதிரி தான் ஸ்டேட்டாரோட வேரியேஷன்ஸ் நெக்லெக்டட். கிளியரா. ஒருத்தனை பற்றி படிக்கிறேன்னா இன்னொருத்தன் என்னவா இருப்பான், ஸ்கிப் பண்ணிடுவோம்ல, அப்போ தானே நம்மளால் பண்ண முடியும். ரெண்டு பேரும் மாறுறான்னா அவனால் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ ஒருத்தனோட சேஞ்சை தான் நான் படிப்பேன். ஸோ இதில் நான் எலக்ட்ரிக்கல் மாடல் எப்பவுமே ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டிக்கும் என்னோட மெக்கானிக்கல் மாடல் எப்பவுமே டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிக்கும் தான் படிப்பேன். ஓகேங்களா. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை எப்படி படிக்க போகிறோம், இதே மாதிரி இந்த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக இந்த மெத்தடஸை படிச்சுட்டோம்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவ்வளவுதான். ஸோ இந்த மெத்தட் என்ன, இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா. இதோட என்னோட ஸ்டெபிலிட்டியும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். ஸோ இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக இன்னும் நிறைய கிளாஸஸோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் நமக்கு 4:30க்கு சிங்க்ரனஸ் மெஷின்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல்